தெரியாமல் கூட உங்கள் வீட்டில் ஏற்றும் கற்பூரத்தில் இந்த 4 பெரும் தவறுகளை செய்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டத்துடன் தரித்திரமும் வரக்கூடும். நீங்கள் அம்மன் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அம்மன் உங்களுடன் இருந்து காப்பாற்றுவாள். நம்ம சேலம் சுதன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக எல்லோருமே பூஜை செய்யும் பொழுது கற்பூரம் ஏற்றுவது வழக்கம். கற்பூரம் அகங்காரத்தை அழிக்கும் அடையாளம். கோபம், பொறாமை, கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் தெய்வத்தின் முன் எரிக்கின்றோம் என்பதன் நினைவூட்டும் செயல். அப்படி நம் வீட்டில் கற்பூரம் ஏற்றும் பொழுது இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். 1, வீட்டில் பூஜை அறையில் கற்பூரத்தை தெய்வத்திற்கு காட்டிய பின் அதே கற்பூர தீபத்தை வீட்டில் இருந்த முன்னோருக்கு காட்டுவது கூடாது. 2, நன்றாக எரியாத புகை, அதிகம் வரும் கற்பூரத்தை பயன்படுத்தக்கூடாது. 3, பூஜை செய்யும் பொழுது கோபத்துடனும் அவசரத்துடனும் கற்பூர